விவசாயிகள் ₹1 விற்கிறார்கள், நாம் ₹5 வாங்குகிறோம். இந்த இடைவெளியில் யார் லாபம் அடைகிறார்கள்? செகண்ட் ஹேண்ட் காரை நாம் ஒரு தெரியாத நபரிடமிருந்து வாங்குவோமா அல்லது நாம் அறிந்த ஒருவரை நம்புவோமா? நாம் செய்யும் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் நாம் நம்பும் ஒருவருடன் இருந்தால் எப்படி இருக்கும்? தங்களை சந்தைப்படுத்த முடியாததால் எத்தனை திறமையான வல்லுநர்கள் வெளியில் தெரியாமல் இருக்கிறார்கள். தொழில்நுட்பம் நம்பகமான தொடர்பை உருவாக்க உதவுமா? புதிய இடைத்தரகராக மாறுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம், புரட்சி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய நாள். ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கும் மக்கள் தங்கள் உழைப்பின் பங்குகளை இழக்கிறார்கள். ஒரு விவசாயி பற்றி யோசித்து பாருங்கள். அவர் பயிர் நடவு செய்வதற்காக சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வானத்தையும் பூமியும் முழுமையாக நம்பியிருக்கிறது. பயிர் நட்ட பின் ஒவ்வொரு நாளும் அவர் அதிகாலையில் எழுந்து வயலை கண்காணித்து தன் பயிர்களை பராமரிக்கிறார். அறுவடை வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தனது முழு நேரத்தையும் அர்ப்பணித்து எல்லா முயற்சியும் செய்கிறார். ஆனால் அவரது உற்பத்தி பொருள் சந்தைக்கு வரும்போது அவரது வருவாயில் பெரும் பகுதி ஏற்கனவே போயிருக்கும். யாரோ நடுவில் இருந்து அதை எடுத்துக்கொண்டிருப்பார்கள். பிரபலமான ஆன்லைன் ஸ்டோரில் ஒரு இளநீர் ₹70 விற்கப்படுகிறது. ஆனால் சாலையோர தேங்காய் விற்பனையாளர் அதை ₹40 விற்கிறார். அந்த ₹30 எங்கே போகிறது? யாரெல்லாம் இதனால் பயனடைகிறார்கள்? நாம் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் அல்லது செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். பெரும்பாலும் நேரடியாக ஒன்றுக்கொன்று ஒப்பந்தம் செய்து கொள்ளும் வாய்ப்பு நமக்கு இருக்காது. எனவே நாம் என்ன செய்கிறோம்? நாம் இந்த அறிமுகமில்லாத முகவரை அணுகுகிறோம். நாம் கூடுதல் கட்டணம் செலுத்துகிறோம். மேலும் நாம் தரம் மற்றும் நிதி இரண்டிலும் நியாயமான ஒப்பந்தத்தை பெறுகிறோமா என்பது நமக்கு தெரியாது. வாங்குபவர்கள் அதிக பணம் செலுத்துவது மட்டுமல்ல, அதிக கமிஷன் காரணமாக விற்பனையாளர்கள் கூட தங்கள் லாபத்தில் ஒரு பகுதியை இழக்கிறார்கள். இந்த ஏற்பாடு ஒட்டுமொத்த செலவை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் இரு தரப்பினரும் மகிழ்ச்சி அடையாத ஒரு அமைப்பை உருவாக்குகிறது. எனவே யார் நடுவில் உட்கார்ந்து இதில் லாபம் பார்க்கிறார்கள்? எலக்ட்ரீஷியன், பிளம்பர் அல்லது திறமையான புரோகிராமர் போன்ற நிபுணர்களை பற்றி யோசிச்சு பாருங்கள். அவர்கள் தங்கள் வேலையில் திறமையானவர்களாக இருக்கலாம், ஆனால் தங்களை சந்தைப்படுத்தவோ அல்லது ஒரு கடையை அமைக்கவோ அவர்களுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. அவர்கள் பெரும்பாலும் இந்த தேர்ட் பார்ட்டி என்று சொல்லப்படும் தளத்தை நம்பியிருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு அதிக கமிஷன் வசூலிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அவர்களின் வருமானம் குறைவாகவும் அவர்களின் இலக்கு வரம்புக்குட்பட்டதாகவும் உள்ளது. இந்த இணையதளம் மூலம் எலக்ட்ரீஷியன்கள் அல்லது பிளம்பர்கள் பதிவு செய்யும் போது வேலை முடிந்ததும் அடுத்த முறை நேரடியாக அழைக்கச் சொல்லி வீட்டு உரிமையாளரிடம் அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள். ஏனென்றால் அந்த இணையதளம் அவர்களிடம் அதிக கமிஷன் வசூலிக்கிறது. இதனால் அவர்களின் வருமானம் குறைகிறது. இந்த நிபுணர்கள் தங்கள் நியாயமான பங்கை இழக்கும் போது யார் உண்மையில் லாபம் அடைகிறார்கள்? எந்த ஒரு பரிவர்த்தனையிலும் இடைத்தரகர் ஈடுபடும் போது உள்ளூர் திறமையாளர்களும் சிறு வணிகங்களும் வாடிக்கையாளர்களிடமிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள். உண்மையான உற்பத்தியாளர்களும் நுகர்வோருக்கும் இடையேயான ஒத்துழைப்பும் உறவும் மறைந்துவிட்டது. அவர்களுக்குள் பாராட்டுகளை பகிர்ந்து கொள்ளும் வழக்கம் மறக்கப்பட்டுவிட்டது. அவர்கள் இந்த நேரடி தொடர்பை இழக்கிறார்கள். இது நிதி மதிப்பை குறைப்பது மட்டுமல்லாமல் நேரடி வணிகத்தின் மூலம்
வலுவான ஒருங்கிணைந்த சமூகத்தை உருவாக்கும் வாய்ப்பையும் நாம் இழக்கிறோம். கார்ப்பரேட் பிராண்டுகள் வாடிக்கையாளர்களுடன் வலுவான மற்றும் நெருக்கமான உறவை உருவாக்குகின்றன. ஆனால் உள்ளூர் சமூகங்கள் மேலும் வெகு தூரம் விலகிச் செல்கின்றன. இந்த பெரிய பிராண்டுகளை பற்றியும் அவர்கள் வழங்கும் தயாரிப்புகளை பற்றியும் நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை உண்மையில் தயாரித்தது யார் என்று நமக்கு தெரிவதில்லை. ஒரு ஆய்வின்படி சிறு விவசாயிகள் கமிஷன் காரணமாக தங்கள் வருமானத்தில் 20 முதல் 40% வரை இழக்க நேரிடுகிறது. எலக்ட்ரீஷியன் அல்லது பிளம்பர் போன்ற திறமையான வல்லுநர்கள் முன்பதிவு இணையதள கட்டணம் காரணமாக 20% அல்லது அதற்கும் மேலாக இழக்கிறார்கள். வாங்குபவர்கள் சந்தை மதிப்பை விட 10 முதல் 15% வரை அதிகமாக செலுத்துகிறார்கள் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இதற்கு ஒரு தீர்வை காண முடியுமா என்று பார்ப்போம். முதலாவதாக, மக்கள் ஏன் இந்த பெரிய நிறுவன விற்பனையாளர்களை விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் 3 முக்கிய விஷயங்களை வழங்குகிறார்கள்: பிராண்ட், நம்பிக்கை மற்றும் வசதி. ஆனால் இந்த கார்ப்பரேட் உலகில் பிராண்ட் மற்றும் நம்பிக்கை என்பது தொடர்ச்சியான அட்வர்டைஸ்மெண்ட் மற்றும் அதிக பணம் மூலம் உருவாக்கப்படுகிறது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உத்தியை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பு தகவல்கள் எவ்வாறு நமக்குள் செலுத்தப்படுகின்றன என்பதை பகுப்பாய்வு செய்வோம். அதில் முதல் முறை என்னவென்றால், ஒரு வெள்ளைத்தாள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதில் நாம் ஒரு பேனாவை பயன்படுத்தி லேசான மையை வைத்து எழுதுகிறோம். அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் அதன் மேல் எழுதினால் மை லேசாக இருந்தாலும் அந்த அடையாளம் வலுவடைகிறது. இதுதான் தொடர்ச்சியான அட்வர்டைஸ்மெண்ட். இரண்டாவது முறை என்னவென்றால், பேனாவின் மையை இன்னும் கருமையாக்குவது. எடுத்துக்காட்டாக, கதைகளில் உணர்ச்சிகள் அல்லது பயத்தை சேர்ப்பதன் மூலம் அடையாளத்தை இன்னும் வலுப்படுத்தலாம். கார்ப்பரேட் பிராண்டுகள் நம்பிக்கை மற்றும் பிராண்டை உருவாக்க விளம்பரங்களில் மேலே உள்ள 2 முறைகளையும் பயன்படுத்துகின்றன. அவர்கள் பிராண்டை நிறுவிய பின் அவர்கள் என்ன செய்வார்கள்? நுகர்வோரிடம் அதிக பிரீமியம் வாங்குகிறார்கள். விற்பனையாளர்களுக்கு அதிக கமிஷன் விதிக்கிறார்கள். இதனால் விற்பனையாளரும் நுகர்வோரும் நஷ்டப்படுகிறார்கள். நாம் ஒரு பிரபலமான பிராண்டில் இருந்து வாங்கும் உற்பத்தி பொருள் உண்மையில் நம் சொந்த கிராமத்திலிருந்து வந்திருக்கலாம். இன்று நம் ஒரு முகவரிடம் இருந்து வாங்கிய பழைய கார் சில நாட்களுக்கு முன்பு நம் பக்கத்து வீட்டுக்காரர் விற்ற அதே காராக இருக்கலாம். நாம் ஒரு பிரீமியம் நிறுவனத்தில் சந்தா செலுத்தி கற்ற தொழில்நுட்ப பாடத்தை நம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு நிபுணர் கூட கற்பித்திருக்கலாம். இதன் மூலம் உண்மையில் யார் பயனடைகிறார்கள்? இப்போது ஒவ்வொரு பரிவர்த்தனையும் நண்பர்கள், அண்டை வீட்டினர் மற்றும் சமூக உறுப்பினர்களிடையே நடைபெறும் ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். கூடுதல் கட்டணங்களை தவிர்த்து நாம் நமது பொருளை, நமது சேவையை நமக்கு தெரிந்தவரிடம் விற்கும் ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். இது ஒரு சந்தை போன்றது. இங்கு ஒவ்வொரு பரிவர்த்தனையும் பிணைப்பை வலுப்படுத்துகிறது மற்றும் உள்ளூர் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. இதை செய்ய நமது தொடர்புகளை பயன்படுத்தும் ஒரு மொபைல் ஆப் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த தளத்தில் நாம் ஒரு தயாரிப்பு அல்லது சேவையை விற்க விரும்பும் போது நமது தொடர்புகளிடையே அதை போஸ்ட் செய்வதன் மூலம் நமது நேரடி தொடர்புகளையும் இரண்டாவது நிலை தொடர்புகளையும் அந்த செய்தியை சென்றடையும். மறுமுனையில் நாம் ஒரு தயாரிப்பு அல்லது சேவையை வாங்க விரும்பும் போது அறிமுகமில்லாத விற்பனையாளரின் போஸ்டை ஏதோ ஒரு இணையதளத்தில் பார்ப்பதற்கு பதிலாக தளம் நமக்கு ஏற்கனவே தெரிந்த நபர்களிடமிருந்து வரும் பதிவுகளை காட்டுகிறது. நண்பர்கள், அண்டை வீட்டினர் அல்லது ஒரே ஒரு தொடர்பு தூரத்தில் இருப்பவர்கள் என நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள் பதிவுகளை காட்டுகிறது. இங்கு அறிமுகம் இல்லாதவர்களே யாரும் இல்லை, இடைத்தரகர்கள் இல்லை, நம்பகமான தொடர்புகள் மட்டுமே உள்ளனர். இது நம்முடைய சொந்த உள்ளூர் பரவலாக்கப்பட்ட சந்தை போன்றது. ஒவ்வொரு பரிவர்த்தனையும் தனிப்பட்டதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். நம்மில் ஒவ்வொருவருக்கும் நம் மொபைலில் நிறைய தொடர்புகள் இருப்பதால் ஒவ்வொரு தொடர்பும் நம்பிக்கை உள்ளவர்களா என்பது கேள்விக்குறியே. எனவே இந்த தளம் நாம் நம்பும் இணைப்புகளிலிருந்து மட்டுமே பட்டியலிடவும் அல்லது பட்டியலிடப்பட்ட போஸ்ட்களை பார்க்கவும் அனுமதிக்கிறது. ஒரே பட்டன் அழுத்தத்தில் விற்பனையாளருடன் நேரடியாக கேள்வி கேட்கவும், விவரங்களை பற்றி பேசவும் அல்லது ஒப்பந்தத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தவும் வழி செய்கிறது.
இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் அறிந்திருப்பதால் உரையாடல் நேர்த்தியாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும். பரிவர்த்தனைக்கு பிறகு விற்பனையாளர் தளத்தின் மூலம் நேரடியாக டெலிவரி செய்யலாம், அல்லது நாமே டெலிவரி சேவையை வழங்கும் நம்முடைய இணைப்பு மூலம் அதை செய்து முடிக்கலாம். டெலிவரி வேலையை ஏலம் விடுவதற்கு கூட நாம் ஏற்பாடு செய்யலாம். இதனால் நம்முடைய இணைப்பில் உள்ள பல தொடர்புகள் அந்த சேவைக்கு ஏலம் கேட்க முடியும். இது ஒரு நல்ல போட்டியையும் நம்பகமான சேவையும் உறுதி செய்கிறது. வேறு விதமாக, நாம் டெலிவரி வணிகத்தில் ஈடுபட்டிருந்தால் நம்முடைய நெட்வொர்க்கில் இருந்து உள்ளூர் டெலிவரி பணிகளை பெறுவதற்கு இது நமக்கு உதவுகிறது. இறுதியில் இந்த முழு ஏற்பாடும் ஒரு சர்க்குலர் பொருளாதாரத்தை உருவாக்கி, அதாவது வாங்குவது விற்பது முதல் டெலிவரி வரை உருவாக்கி சமூகத்தின் ஈடுபாட்டை வலுப்படுத்தி நம்பிக்கையை வளர்க்கிறது. இது தனிப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமல்ல, இது சிறிய மற்றும் நடுத்தர வணிகர்களுக்கும் பயனளிக்கிறது. இந்த நிறுவனங்கள் அதிக செலவு பிடிக்கும் இடைத்தரகர்களை நம்புவதற்கு பதிலாக தங்கள் தயாரிப்புகளையும் சேவைகளையும் தங்கள் சமூகத்தினருக்கு நேரடியாக காண்பிக்க முடியும். பெரிய பிராண்டுகள் ஆதிக்கம் செலுத்தும் சந்தையில் இந்த நம்பிக்கை அடிப்படையிலான அணுகுமுறை அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கி உள்ளூர் வணிகங்கள் செழிக்க உதவுகிறது. சில உதாரணங்களை பார்ப்போம். ஒரு உள்ளூர் கார் உரிமையாளர் தனது காரை விற்க விரும்பினால் அந்த விவரங்களை தளத்தில் பதிவிடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். நகரத்தின் அந்த பக்கத்தில் செகண்ட் ஹேண்ட் காரை வாங்க விரும்பும் ஒரு நம்பகமான நண்பர் இந்த பதிவை பார்த்து நேரடியாக அவருக்கு செய்தி அனுப்புகிறார். விரைவில் பரிவர்த்தனை முடிவடைகிறது. இது நியாயமான, தடங்கள் இல்லாத மற்றும் வெளிப்படையான பரிவர்த்தனை. ஒரு விவசாயி தனது பண்ணையில் இயற்கை தக்காளி விளைவித்து அதன் அறுவடையை தளத்தில் பதிவிடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இயற்கை அறுவடையை விரும்பும் அவரது அண்டை வீட்டுக்காரர் பதிவை பார்த்து விவசாயிக்கு நேரடியாக அழைக்கிறார். இங்கும் நியாயமான பரிவர்த்தனை நடக்கிறது. இவை வெறும் பரிமாற்றங்கள் மட்டுமல்ல, தேவையற்ற செலவுகளை நீக்கி நம்பிக்கையை கொண்டாடும் சமூகம் ஒன்றிணைவது போன்றது. இங்கே தொழில்நுட்பம் ஒரு கருவி மட்டுமல்ல, இது ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கிறது. இந்த தீர்வு இடைத்தரக அமைப்பை முழுவதுமாக நீக்குமா? இல்லை, அது சாத்தியமில்லை. அது நமது நோக்கமும் இல்லை. ஆனால் இது மக்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குகிறது. மேலும் ஒரே ஒரு வருமான ஆதாரத்தை மட்டும் சார்ந்திருப்பதை தவிர்க்க உதவுகிறது. இது பேரம் பேசும் சக்தியை அதிகரிக்கிறது. நம்பிக்கையும் வெளிப்படைத்தன்மையும் அடிப்படையாக கொண்டு சமூகத்தை மீண்டும் நம் கையில் ஒப்படைக்கிறது. இங்கு பகிரப்பட்ட தீர்வுக்கு சான்றாக ஏற்கனவே உள்ள சில முக்கிய தொழில்நுட்பங்களை நாம் எடுத்து காட்டுவோம். மேலும் அவற்றின் முக்கியத்துவத்தை விளக்குவோம். வாங்க பார்க்கலாம். இங்கு முன்மொழியப்பட்ட தீர்வு ஒரு கருத்தியல் பார்வை. அதில் சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் இதன் உண்மையான நோக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், உலகளாவிய விவாதங்களை தூண்டுவதும், இன்னும் சிறந்த யோசனைகளை கொண்டு வருவதும் தான். ஒவ்வொரு பரிமாற்றமும் முழுமையானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் நியாயமானதாகவும் நம்பகமானதாகவும் சமூகம் சார்ந்ததாகவும் மாற்றுவோம். நன்றி.